30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் இருவரை தமிழ்நாடு காவல்துறையில தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ் பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய நபர்கள். 1995 முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல தொடர்புடைய நபர்கள். மத ரீதியான கொலைகளுக்கு திட்டம் தீட்டி தீவிரவாத செயல்களுக்கு இவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். இந்த வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நாகூர் அபுபக்கர் சித்திக் மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த முகமது அலி, இந்த 2 பேரையும் தான் ஆந்திர மாநிலத்தில் வைத்து ஏடிஎஸ் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் 1995 சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள். அதே போன்று இவர்கள் நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டில் பார்சல் குண்டு வெடிப்பு வழக்கு தொடர்பாக அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள். 1999 காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 7 இடங்கள்ல சென்னை, திருச்சி, கேரளா, கோவை உள்ளிட்ட இடங்களில் எல்லாமே குண்டு வைத்த வழக்கில் தொடர்புடையவர்கள். மதுரையில 2011ஆம் ஆண்டு அத்வானி ரதர யாத்திரை மேற்கொண்ட பொழுது அப்போது திருமங்கலம் பகுதியில பைப்பு வெடிகுண்டு வைத்த வழக்கிலும் ஒரு தொடர்புடையவர்கள். அதே போல 2012 வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கிலும் தொடர்புடையவர்கள். இப்படி முக்கியமான பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய இந்த நபர்கள் அபுபக்கர் சித்திக் உட்பட 2 பேருமே 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக தேடியவர்களை ஆந்திராவில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட இருவருமே எழும்பூர் நீதிமன்றத்திலே 14வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையிலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட 2 பயங்கரவாதிகளுக்கும் 15ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் போலீஸ் பாதுகாப்போடு புழல் சிறைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த வழக்கில் இவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் இன்னும் எந்தெந்த பயங்கரவாத அமைப்போடு எல்லாம் தொடர்பில் இருந்து பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரிப்பதற்கு, மீண்டும் அவர்களை காவலில் எடுப்பதற்கும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் மற்ற அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாநில போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இவர்கள் மீது வழக்கு ஏற்கனவே இருக்கிறது. அவர்களாலும் தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு குற்றவாளி, தேசிய புலனாய்வு முகமையாலும் தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு தீவிரவாதிகளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த முக்கியமான இந்த 2 பயங்கரவாதிகளையும் தமிழக காவல்துறை, இந்த ஏடிஎஸ் காவல்துறை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக மற்ற மாநில காவல்துறையினரும் இவர்களை விசாரணைக்கு அவர்களை காவலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.